குட் ஈவினிங் காய்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஒர்க்கையும் நான் ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன், நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாத்தையும். ஓகே, தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ என்னென்ன டாஸ்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அந்த மினி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கம்பல்சரி ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதை ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமாக எடுத்து தான் பண்ணணும். சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு கஸ்டமருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான். அப்போது நீங்கள் இப்போது சப்போஸ் இங்கே இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஒரு வெப் டெக்னாலஜி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டாஸ்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு லைவ் கிளைண்ட் ஒன்று எடுத்து, ஸோ அந்த லைவ் கிளைண்ட்டுக்கு ஒரு ஹோம் பேஜை வந்து சிம்பிளாக டெவலப் பண்ணி, அவங்களுக்கு ஒரு டொமைன்னு, அவங்களுக்கு ஒரு சர்வர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் இதை வந்து நீங்கள் முழுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, தென் அதை பண்ணும்போது கஸ்டமருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் அதில் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு தேவையான எஸ்இஓ ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா, தென் அதில் என்னென்ன செக்லிஸ்ட் இருந்ததோ அந்த செக்லிஸ்ட்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கா, இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கணும். ஓகே, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுடைய கிட் ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணுங்கள். தென் ஒரு லைவ் கிளைண்ட்டோட ப்ராஜெக்டை தூக்கி உங்களுடைய கிட்டில் லோட் பண்ணிக்கோங்க. தென் அதை பற்றின டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி லிங்க்டின்ல போடுங்க. ஸோ இதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுங்கள், டெய்லி ப்ராசஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும், கண்டிப்பாலும் வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய கம்பெனிக்கும் நீங்களும் போகலாம். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளத்தை லைவாக சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.